பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஏற்கனவே நம்ம நிறைய நாட்கள் தியானித்த ஒரு வசனம் தான் இந்த வசனம். அதாவது தனக்குரிய காரியங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு மற்றவர்களுடைய காரியங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற ஒரு சுயநலமான ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார். நமக்குள்ளே அப்படியாக கிரியை செய்ய விரும்புகிறார். இன்னொன்று அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் வந்து சிலுவையில் தொங்கும் பொழுது தன்னுடைய சரீர வேதனைகளை, தன்னுடைய சரீர உபாதைகளை, தனக்கு வருகிற அவமானங்களை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா அப்படின்லாம் பரியாசம் பண்ணுகிற அந்த நேரத்தில் அந்த அவமானத்தெல்லாம் அவர் தன்னுடைய காரியங்களை நினைக்காதபடி அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நம்ம நினச்சார். தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் நினச்சதுனால கடைசி வரைக்கும் அந்த சிலுவையில் தொங்கி நம்முடைய மீட்புக்காக தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து ஜீவனையே பான பலியாக ஆண்டவர் வந்து வார்த்தார். அப்படியாக அவர் ஒப்பு கொடுத்ததுனால நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். நமக்குள்ளே எவ்வளவோ ஆண்டவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னா, அப்போ ஆண்டவருக்குள்ளே இருந்த சிந்தை கடைசி நேரத்தில் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொன்ன அந்த சிந்தை நமக்குள்ளே வர வேண்டியது அவசியம். நம்முடைய காரியங்களையே நம்ம வந்து பார்த்து அதுக்காகவே நம்ம வந்து பிரயாசப்படுகிற, அதுக்காகவே கவலைப்படுகிற நபர்களாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதாவது தாவீது தன்னுடைய ஒரு இச்சைக்காக, அவன் எவ்வளவோ ஆண்டவருடைய சமூகத்தில் பிரியமானவனாக இருந்தான், ஆண்டவருக்கு பிரியமானபடி தான் அவன் நடந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு சின்ன ஒரு இச்சைக்காக அந்த இடத்துல வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த உரியாவின் மனைவியை வரவழைக்கிறான், பாவமான காரியத்தை நடப்பிக்கிறான். அடுத்தது உரியாவை வந்து அவன் அந்த இடத்துல வரவழைச்சி எவ்வளவோ அதுக்குள்ளே சிக்க வைக்க பார்க்குறான். ஆனால் முடியலன்ற பட்சத்தில் கடைசியில் அவனை எங்கே நிறுத்தினா அவன் கொலை செய்யப்படுவான் அப்படின்ட்டு அந்த கொலைக்கு ஒரு தூண்டுதலாக அவன் வந்து மாறி போகிறான். இப்படியாக அவன் வந்து தன்னுடைய காரியங்களை நோக்கி தன்னுடைய இச்சையை நிறைவேற்றணும் அப்படின்னும்போது அந்த இடத்துல அவன் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 12வது அதிகாரம் 1வது வசனம் பார்ப்போம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அதாவது அந்த இடத்துல தாவீது பாவம் செஞ்சு முடித்த உடனேயே இந்த இடத்துல வந்து நாத்தானை தாவீதினிடத்தில் ஆண்டவர் அனுப்பினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல அவன் ஸ்லிப்பானது அவன் உணரக்கூட இல்லாதபடிக்கு அவன் வந்து ஒரு இருதய கடினமாக அவன் வந்து அந்த இடத்துல மாறி போகிறான். அப்போ ஆண்டவர் அவனை உணர்த்தும்படியாக தீர்க்கதரிசியை அந்த இடத்துல அனுப்புகிறார். அனுப்பும்போது தாவீது கிட்ட அவர் வந்துட்டு, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு கதையை மாதிரி அதை வந்து ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும்போது ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது, ஆனால் தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு அப்படின்னு, அந்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி அவன் எப்படி வளர்த்தானா, தன்னுடைய பிள்ளையை போல மகளை போல இருந்தது அப்படின்னு அது முடிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பிள்ளைகளோடு கூட பிள்ளையாக அந்த ஆட்டுக்குட்டியை அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான்.
அப்படி வளர்க்கும்போது அந்த நாலாவது வசனம் பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அதாவது ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. அவன் விருந்து செய்யணும்னு நினச்சா தன்னிடத்தில் இருக்கிற எத்தனையோ ஆடுகளை இல்லை மாடை பிடிச்சி அவன் விருந்து செஞ்சிடலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இந்த தரித்திரனுடைய அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை சமையல் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு, ஆட்டுக்குட்டியை பிடித்து அந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரியத்தை அவன் செஞ்சான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது அந்த இடத்துல தண்டனையை கூறுறதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு ராஜாவாக அவன் இருந்து அந்த இடத்துல ஒரு நீதியை அவன் சொல்கிறான். 5வது வசனம் பாருங்கள். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அதாவது யாருடைய காரியமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாவீது இந்த இடத்துல உடனடியாக ஒரு தண்டனைக்கான ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு. அந்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அவன் இரக்கம் இல்லாதவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால அதை நாலத்தனையாக திரும்ப செலுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த இடத்துல நாத்தான் அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து அப்படின்னு தொடர்ந்து அந்த காரியங்கள் வரதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது அதை சொல்கிற வரைக்கும் நாத்தான் தீர்க்கதரிசி இந்த காரியத்தை குறித்து தான் நான் பேசுகிறேன் அப்படின்னே சொல்லாதபடி அந்த காரியத்தை மறைபொருளாக வச்சு தான் அவர் பேசுகிறாரு. இந்த தண்டனையை கூர்ன உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டுக்கிட்டு இவ்வளோ பரிதாபப்பட்டு இப்படி ஒரு பயங்கரமான தீர்ப்பை சொல்கிறியே, அந்த பயங்கரமான தீர்ப்புக்குரிய நபர் நீதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல தாவீது உணர்த்தப்படுறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து உள்ள பகுதிகள்லாம் நமக்கு தெரியும். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துரும் அப்படின்னு அந்த இது வரும்போது அவனுக்கு ஒரு பயம் வருது. அப்புறமா ஆண்டவருக்குள்ளே அவன் மன்னிப்பு கேட்டு அவன் ஒப்புரவாகிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று, அது இந்த காரியத்துக்காக நாலத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நீ ஒளிப்பிடத்தில் இதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு தண்டனையாக இந்த இடத்துல சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை, ஒரு காரியத்தை, அதாவது உனக்கு நான் எவ்வளவோ கொடுத்துருந்தேன், இன்னும் கேட்டிருந்தா கூட எனக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த ஏத்தியனாகிய உரியா எவ்வளோ ஒரு மன உத்தமமும் உண்மையுமா இருக்கிற அந்த போர் வீரனுடைய மனைவியை நீ வஞ்சித்து எடுத்தது மட்டும் இல்லை, அவனையும் அப்படி ஒரு கொலைக்களத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவனையும் நீ அவனுடைய ஜீவனையும் எடுத்துட்டியே அப்படின்ற அந்த வேதனையில் ஆண்டவர் இவ்வளோ தண்டனையை தாவீதுக்கு சொல்கிறாரு. அந்த இடத்துல அது எல்லாமே தொடர்ந்து நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நடக்குது. அந்த நீ ஒளிப்பிடத்தில் இதை செய்தாய், நானோ இதை சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன்னா மாதிரி அதே மாதிரி அந்த காரியங்கள் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம சில பாவமான காரியங்களை ஒளிப்பிடத்தில் செஞ்சுட்டு இது ஆண்டவருக்கு தெரியாது, அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் எத்தனையோ தவறுகளில் ஈஸியாக ஈடுபடுறாங்க, அது மறக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எளிதாக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதாவது உலகத்தில் ஒருவேளை சட்டப்பிரகாரமான தண்டனைகளுக்கு ஒருவேளை அவங்க தப்பிக்கொள்ளலாம், சாட்சி இல்லைன்னு நிரூபணமாகலாம். இப்படிலாம் நடக்கும்போது நம்ம தப்பிச்சிட்டோன்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு தப்பிக்கவே முடியாது. அந்த சாபம் அப்படியே நிற்கும். கடந்த நாட்களில் கூட அந்த பாண்டிச்சேரியில் உள்ள அந்த சிறுமியோட காரியத்தை நம்ம பார்க்கும்போது
அவங்க வாலிபர்களாக சேர்ந்து அதை ஒரு கோணிப்பையில் கட்டி என்னமோ அந்த பிள்ளையோட சரீரத்தை அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அதாவது தெரியாமல் போயிடும், மறைஞ்சிரும், மண்ணோட மண்ணாக மக்கிரும் அப்படின்னு ஈஸியாக நினச்சி செய்கிற காரியங்களே இந்த காலத்தில் சட்டத்துக்கு முன்பாக தப்பிக்க முடியல. எங்கேயோ அது எப்படியோ துப்பு தொலைங்கிருது. ஆனால் தேவனுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நின்றுட்டுருக்கோம். நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம ஒளிப்பிடத்தில் தானே இதை செய்கிறோம், நம்மளை யாருமே பார்க்கல, நம்ம மட்டும்தான் இந்த காரியத்தை செஞ்சோம், யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தாவீது செய்த காரியத்தை கவனித்து கொண்டிருந்து அவனுக்கு, அதாவது தாவீதை அவ்வளோ ஆண்டவர் நேசித்தார். ஆனால் அந்த தாவீதுக்கு அவ்வளோ பெரிய தண்டனையை சொல்லியிருக்கார். அப்படின்னா பாவத்தை செய்கிற மற்றவர்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாவமான காரியங்கள், பாவமான சோதனைகள் வரும் பொழுது நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இது நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்தால் அதோட தண்டனை என்ன அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது ஒரு நிமிஷம் தான், அந்த ஒரு நிமிஷத்தில் பாவத்துக்கு நேராக சத்ரு நம்ம தள்ள முயற்சிப்பான். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து எந்த விதத்திலும் நம்ம அந்த பாவ சோதனைகளுக்கு உடன்படாதபடிக்கு தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமாக நம்ம நடக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதாவது இப்படி பாவம் செஞ்சான், இப்படி தண்டனைக்குரிய காரியங்களை அனுபவித்தான், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாமே தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அவன் அந்த அளவுக்கு ஓடி ஒளியக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாமே அவன் வாழ்க்கையில் திருப்பி வந்துச்சு. அந்த மாதிரி அவனுக்கு எல்லா சோதனையும் வந்துச்சு. ஆனால் பின்னாடி ஒரு சூழ்நிலையில் அவன் ஒரு சின்ன பாவம் செய்யும் பொழுது, அதாவது ஜனங்களை என்ன சொல்லி அந்த இடத்துல அந்த வாதை வரும் பொழுது அவன் அந்த இடத்துல குறுக்க போய் ஆண்டவருக்கு நேராக விழுந்து, நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தண்டனை எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய காரியங்கள் பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த வசனத்தின்படியாக அவனுடைய சிந்தனைகள் நாளடைவில் மாறி அவன் மற்றவர்களுக்குரிய காரியங்களுக்காக அதிக அக்கறைப்படுகிறவனாக மாறினதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் போதும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம் போதும், நம்ம நல்லா இருக்கோம் போதும் அப்படின்ற அந்த ஒரு சுயநலமான எண்ணங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம எப்பயுமே மற்றவர்களுடைய நலனுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும், அவங்க இந்தந்த காரியங்களில் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த வாழ்க்கையில் சில காரியங்கள் சிலருக்கு தடைப்பட்டிருக்கேன், அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம பாரப்பட வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நான் கவனிச்சிருக்கிறேன். அதாவது நம்மகிட்ட ஒரு சிலர் ஜெபிக்க சொல்லுவாங்க, நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம அதை அப்படியே மறந்தும் போயிடுவோம். அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு மறந்து போகும் பொழுது நம்ம அதுக்காக பாரப்படலை அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் இருக்கிறதுனாலையான்னு தெரில, அதே பாதையில் நம்ம அப்புறமா நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம அந்த நபருக்காக நம்ம அந்த நேரத்தில் ஜெபிக்காமல் போனோம், அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்காமல் போனோம். நம்மக்கிட்ட அவங்க கேட்டது பணமோ காசோ சுகமோ நம்மக்கிட்ட அவங்க கேட்கல, தேவனுடைய சமூகத்தில் எங்களுக்காக திறப்பில் நில்லுங்க அப்படின்னு ஜெபிக்க சொல்லி தானே கேட்டாங்க. நம்ம அந்த காரியத்தை செய்யாமல் போயிட்டோமே, அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படின்னு உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்களுக்காக திறப்பில் நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையும் நீங்கும், அந்த நபருக்கும் ஒரு நல்ல பரிபூர்ண விடுதலையை தேவன் கொடுக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது நம்ம தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக வச்சுருக்கார். நீ ஆசீர்வதிக்கிறவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேலே இருக்குது. அப்போ நம்ம தான் மற்றவர்களுக்காக திறப்பிலே நின்று அவங்களுடைய சுகத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக, ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதனால் நம்முடைய ஜெப நேரங்களை நம்ம அதிகப்படுத்தணும். அதாவது நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட் ப்ரேயரை பண்ணிவிட்டு இந்த அவசரமான உலகத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட கட்டாயம் கணக்கு கேட்பார். நம்ம ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும். மற்றவர்களுக்காக நம்மக்கிட்ட
ஒரு சிலர் ஜெபிக்க சொல்லி கேட்கும்போது அதை குறித்து பாரம் இல்லாதபடி அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய, அதாவது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருக்குள்ளே இருந்த சிந்தனை அப்படின்னா நம்ம ஆண்டவரை போல் ஒரு மனதுருக்கம் உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக மாறி நம்ம மற்றவர்களுக்காக பாரப்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். ஒரு சின்ன சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு பிக் பாக்கெட் திருடன். பிக் பாக்கெட் அப்படின்றது இந்த நாட்களில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. இப்போ ரொம்ப டிஜிட்டல் இந்தியாவாக ஆகிடுச்சு. எல்லாருமே ஃபோன் அந்த இதில் தான் கேஷ் வச்சுருக்காங்க. ஒரு சில நேரம் ஃபோனே காணாமல் போயிடுது, அந்த மாதிரியே நடக்குது. ஆனால் பிக் பாக்கெட் அப்படின்னும்போது முன்னாடி நாட்களில் ரொம்ப அது வந்து பிரபலமாக இருந்துச்சு. அதாவது பேக் நம்ம வச்சுருந்தோன்னா, நானே ஒரு தடவை அதை அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு தடவை டி நகருக்கு ரொம்ப சின்ன பிள்ளை ஹெப்சிபா, அப்போ ஹெப்சிபாவை தூக்கிட்டு அம்மா ஃபேமிலியோட டி நகர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒரு 50 ருபீஸ் தான் நான் என் பேக்கில் வச்சுருந்தேன், ரொம்ப கூட காசுலாம் இல்லை. கரெக்டாக என்னோடய பேக்கில் அந்த 50 ரூபாய் இருந்த இடத்த பிளேடு போட்டிருக்காங்க, அந்த காசை எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப அது ஷாக்காக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ஒரு கேர்லெஸ்ஸாக நம்ம இருக்கோமா, இந்த காசு போனது கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் பிள்ளைய வச்சுருந்ததுனால என்னால் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. மொத்தத்துக்கு அந்த காசு போச்சு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே நான் காசை வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்க தான் செய்யும், நம்ம இதை ஜாக்கிரதையாக வச்சுப்போமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்த நாட்களில் ஒரு பிக் பாக்கெட் திருடனை கோர்ட்டில் வந்து நிறுத்தும்போது அவர் ஒரு தண்டனையை சொல்லும்போது ஜட்ஜு சொல்லும்போது அவன் கேட்குறான், ஜட்ஜ் ஐயா, இப்போ கூட தண்டனையை மாற்றவே மாட்டிங்களா? எப்போ பார்த்தாலும் இதே தண்டனை தான் சொல்கிறீங்க, எப்போ பிக் பாக்கெட் அடித்தாலும் இதே தண்டனை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலட்சியமாக கேட்குறான். ஏன்னா அதுக்கு ரொம்ப பெரிய தண்டனைகள்லாம் இல்லை, சின்னதாக ஒரு தண்டனையை கொடுத்து திருந்திடுவாங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி அப்படிப்பட்ட காரியங்கள் தான். அப்போது ஜட்ஜு சிரிச்சுட்டே அதை வந்து இது பண்ணிட்டாரு. அவன் போயிடுறான். கான்ஸ்டபிளை மட்டும் கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அப்போது அந்த இடத்துல அவன் ஜெயிலுக்குள்ளே போனவுடனே அவனுக்கு சொல்லப்படுது, உனக்கு வந்து இவ்வளோ நாள் கொடுத்தா மாதிரி சாப்பாடு எல்லா வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உன்னை வச்சுருக்கிற இந்த ஜெயிலில் வந்து எல்லா சாப்பாடுக்கும் நீ பே பண்ணணும். ஆனால் அதுக்கு காசுக்கு எங்கே போவேன் அப்படின்லாம் நீ கஷ்டப்பட வேணாம். இங்கே நீ ஒரு நாள் வேலை செஞ்சனா உனக்கு 200 ரூபா கிடைக்கும். காலையில் டிஃபன் 20 ரூபா, மத்தியான சாப்பாடு 50 ரூபா, நைட்டு டிஃபன் ஒரு 30 ரூபா, மொத்தம் 100 ரூபாய்க்குள்ளே உனக்கு முடிஞ்சிடும். மீதி காசை நீ வச்சுக்கலாம், அது உன்னுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கு, ஃப்யூச்சர் யூஸ்க்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்கு எல்லா வேலையும் சாப்பாடு இலவசம் கிடையாது, நீ பே பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சட்டம் சொல்லப்படுது. அப்போ அவன் இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இந்த தடவை உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அவன் நாளெல்லாம் வேலை பார்க்குறான். அவனுக்குரிய அந்த வருமானம் கொடுக்கப்படுது. சரி, நம்ம காலையில் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காசை எடுக்கலான்னு பார்த்தா காசு இல்லை. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், நம்ம காசை முதல்ல யாரோ திருடிட்டு இருக்காங்க அப்படின்றத. அப்போது மறுபடியும் அவன் அடுத்த நாள், சரி இன்றைக்காவது எப்படியாவது நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் பசி தாங்கிக்கலாம் அப்படின்னு அடுத்த நாளும் பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசை எடுத்து வச்சு சாப்பிட போகும்போது பார்த்தா மறுபடியும் அவன் காசை காணோம். அப்போது எவ்வளவோ அவன் கெஞ்சுறான், ஐயோ நான் காலையிலேயே சாப்பிடல, மதியானமும் சாப்பிட்லன்னா நான் செத்துருவேன், அது இதுன்னு, ஒரு வேளை சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆகாது போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. கடைசியில் அப்படியே ஒரு நாள் 2 நாள்னு போகும்போது மயக்கமே வர்ற மாதிரி கண்டிஷனுக்கு ஆகிடுது. இந்த சாப்பாடுக்காக அவன் ரொம்பவே அவஸ்தைப்படுறான். அதாவது கான்ஸ்டபிள் வந்து மற்ற திருடர்கள்ட்ட, மற்ற ஜெயிலில் இருந்த நபர்கள்ட்ட சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அவன் சாப்பிட போகிறதுக்குள்ளே அவன் காசை எடுத்துடணும். யார் எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, எப்படியாவது எடுத்துடணும், அவன்கிட்ட காசு இருக்கக்கூடாது, காசை எடுத்து என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதை ஒரு தொழில் சவாலாக ஏற்று மற்ற பிக் பாக்கெட் திருடர்கள், மற்ற திருடர்களும் ஆர்வமாக அதை வந்து தீவிரமாக அதை செஞ்சாங்க. அவனால் கடைசியில் 2 நாள் சாப்பிடலன்னு உடனே முடியல அப்படின்ற கண்டிஷனில் அவன் ரொம்பவே கதற ஆரம்பித்தான். அப்போ தான் அந்த கான்ஸ்டபிள் வந்து சொன்னார், ஒரு வேளை சாப்பாட்டுக்குரிய காசு இல்லாமல் போச்சு, ஒரு நாள் சாப்பிடல அப்படின்னோடனே நீ இவ்வளோ கதறியே, ஆனால் எத்தனை பேருடைய சம்பளம்
முழுசாக சம்பளம் வாங்கி பேக்கில் வச்சுட்டு வந்ததை ஈஸியாக நீ பிளேடு போட்டு எடுத்துகிட்டு அசால்ட்டாக போயிருக்க. அப்போ அந்த மாதம் முழுக்க அந்த குடும்பம் சாப்பிட எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நீ ஒரு நாளாவது அதை பற்றி யோசிச்சியா அப்படின்னும் போது தான் அவன் உணர்ந்தான், நம்ம ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இவ்வளோ தவிக்கிறோமே, எத்தனை குடும்பத்தோட கண்ணீருக்கு நம்ம ஆளாயிருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து அவன் அந்த வேலையில் ஒப்பு கொடுத்தான். அவன் மனம் திரும்பினான் அப்படின்னு அந்த கதையை முடித்தாங்க. அதாவது அது மற்றவங்களுக்கு நடக்கும்போது என்னமோ நடக்குது, ஏதோ போகுது அப்படின்னு அசால்ட்டாக இருக்கிறதும், தனக்கு வரும்போது தான் அதை உணர முடியுது அப்படின்ற சூழ்நிலையும் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் ஜெபிக்க சொல்லுகிற நபர்களுடைய காரியங்களை நம்ம அலட்சியமாக அப்படியே விட்டுட்டு போகாதபடி நம்ம உடனே பாரப்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்படி பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றுவார். மாத்திரமல்ல, அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் போகிற ஜனங்களையும் கர்த்தர் கட்டாயமாக விடுதலையாக்குவார். அவங்கள விடுதலை ஆக்குறதுக்காக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து பாரத்தோடு கூட இன்னும் மற்றவர்களுக்காக அதிகமாக ஜெபிப்போம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்ற வேத வசனத்தின்படி தேவனுடைய அந்த மனதுருக்கம் ஆத்தும பாரம் நமக்குள்ளேயும் வர வேண்டியது அவசியம். நாளுக்கு நாள் நம்ம தேவனுடைய சுபாவங்களை இன்னும் அதிகமாக தரித்து கொள்வோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாளிலும் கூட தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நீங்கள் கொடுத்த இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, சுயநலமாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவம் அல்ல தகப்பனே, சுயநலமான ஜெபம் அல்ல ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் உருவாக்குங்கப்பா. அப்பா, உம்மிலிருந்த சிந்தை எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும் அப்பா. திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகினீரே அப்பா. அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று மனதுருகினீரே அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்களுக்குள்ளே அந்த மனதுருக்கத்தை கட்டளையிடுங்கப்பா. பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லுகிறவர்களை நாங்கள் அலட்சியமாய் அப்படியே விட்டு விடாதபடி அவர்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் பாரப்பட அப்பா உம்முடைய ஆத்தும பாரத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. அவர்களை விடுவிக்கத்தக்க திறவுகளை தேவன் எங்களுடைய ஜெபத்திலே வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அதை சரியானபடி பயன்படுத்தி அப்பா மற்றவர்களுக்காக திறப்பிலே நின்று அவர்களை விடுதலையாக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் ஆவிக்குரிய நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் வரங்களினாலும் ஜெப ஆவியினாலும் எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. உமக்கேற்ற பிள்ளைகளாய் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.